சூப்பராக ஒரு செட் தோசை வடைக்கறி பண்ணலாமா? 4 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு கூட காஞ்ச மிளகா சோம்பு போட்டு நைஸாக இல்லாமல் கொர கொரன்னு அரைச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா உதிரி உதிரியாக உதுத்து வச்சுக்கணும். கடாயில் ஆயில் போட்டுட்டு சீரகம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பச்சை மிளகாவை இடித்து போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு புதினா போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா அந்த மணமே அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட உப்பு சேர்த்து கரம் மசாலா தூள்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம உதிர்த்து வச்சுருக்க அந்த கடலப்பருப்பெல்லாம் சேர்த்து போட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா அது கூட கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். செட் தோசை கூட அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.